அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நமக்கு வந்து நிஃப்டி வந்து எந்த மாதிரி வந்து மூவ்மெண்டம் இருக்கு, பிரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி வந்து டைரக்ஷன்ல வந்து மூவ்மெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் வெயிட் பண்ணிக்கிங்க. வீடியோக்குள்ள போகும். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி வந்து நீங்க வந்து எந்த மாதிரி வந்து ஓப்பன் கொடுத்தாங்க, டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவரால் வந்து ஓப்பனிங் பாத்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸுக்கு பிலோ வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஓப்பனிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ஆக்டிவிட்டியில வந்து தான் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு டைரக்ஷன்ல தான் இருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஓப்பனிங்கே வந்து ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ் பிலோ ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் தாண்டி வந்து நமக்கு வந்து அப்பான அப்படின்னா அந்த ப்ரைஸோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து கரண்டோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து கட் பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அப்டேட்டுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா ரன் ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான ரன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். நமக்கு வந்து இங்க வந்து மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அது திரும்ப ஃபால் ஆனாங்க, திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து அப்டேட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, திரும்ப வந்து என்னாச்சு ஃபால் ஆச்சு. அப்படி டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் தான் மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த நமக்கு வந்து ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. பிலோ வந்து ஓப்பன் க்ளோசிங் பிரைஸ் பிலோ வந்து ஓப்பன் கொடுத்து நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் பிலோ வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நமக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் உண்டான டைரக்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 மணிக்கு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு டே டிராவல் பண்ணியிருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு உண்டான விஷயத்தை வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். நமக்கு வந்து சப்போர்ட் நியரஸ்டா வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்றதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். அதாவது அந்த வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பிரீமியம்ல வந்து நடந்திருக்கு, அதை வந்து எப்படி வந்து டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரீமியம் செஞ்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் எந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த மணி பேஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து ஓடிஎம் எடுக்காம நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 24,600 ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம்மா இருந்துச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24,500 வந்து காலோட பிரீமியம் வந்து ஐடிஎம், 24,600க்கு வந்து ஓடிஎம் பாத்தீங்கன்னா ஐடிஎம் பாத்தீங்கன்னா வந்து புட்டு வந்து 24,700 அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு வந்து எந்த மாதிரி லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து செப்பரேட்டா வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஒவ்வொரு பிரீமியம் எந்த மாதிரி லெவல்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து அடுத்து வந்து உள்ள வீடியோக்குள்ள டெப்தா போகலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலோட பிரீமியம் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து காலோட பிரீமியம் தான் பிரைஸ் அங்கே தான் ட்ராப் ஆச்சு. அப்படிங்கும்போது காலோட பிரீமியம் எந்த லெவல்ஸ்ல வந்து நின்னாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து காலோட பிரீமியம் ஸ்டாப் ஆன லெவல்ஸ் எங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து பிரைஸ் ப்ரீவியஸோட க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து பாட்டத்துல வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டாப் ஆகிடுறாங்க. அப்படிங்கும்போது இங்க இந்த லெவல்ஸ் இருந்து 249 லெவல்ஸ் தான் வந்து இந்த காலோட பிரீமியம் லோ வந்து கிரியேட் பண்ணி இங்க இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பிரீமியம் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து இங்க 249 லெவல் சப்போர்ட்ல இருந்து காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா 317 லெவல்ஸ் தான் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன அது இல்லாத ஹையா கட் பண்ணா வந்து தான் வந்து நமக்கு வந்து ஒரு அப்டேரன்ஸ் உண்டான இதுக்கு மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதாவது காலுக்கு வந்து மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ஹையா கட் பண்ணும்போது மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஸ்பான்சர்ல பாருங்க ஹையா வந்து கட் பண்ணல, இதுல வந்து ஹையா கட் பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதனால ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு நியரஸ்டா இருக்கு. நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா காலோட பிரீமியத்துக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்க இருந்து டைரக்ஷன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல் வந்து தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுப்பாங்க. பிரீமியம் வந்து இதுக்கு பிலோ போச்சுன்னா ஸ்ட்ராங்கா வந்து டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான டைரக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் இந்த சப்போர்ட்டுக்கிட்ட பிரீமியம் வரல, இதுக்கப்புறம் வந்தா மட்டும்தான் புட் சைட்ல வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் கொடுத்து ஃபர்தரா பிரீமியம் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்ல வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மிட் ரேஞ்சில் ஒரு லெவல்ஸ் இருக்குன்னா அது மிட் பாயிண்டா வந்து டிசைட் பண்ணிட்டு அது அது ஒரு புட்டோட பிரீமியத்தோட க்ளோசிங்கா இருக்கும்
அப்படி அந்த பிரீமியம் லெவல்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் அது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட்டோட பிரீமியம் எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க அதையும் வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். நமக்கு 24,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். 24,700 புட்டு வந்து எடுத்துடணும். அந்த புட்டுல வந்து என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க என்ன லெவல்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் லெவல்ஸுக்கு நியரஸ்டாக வந்து இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து புட்டோட ப்ரீமியம் எந்த மாதிரி வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தா ப்ரீவியஸோட க்ளோசிங் இருந்து அப்போ வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல்ஸில் தான் இருந்துச்சு ப்ரீவியஸோட க்ளோசிங். அப்படிங்கும்போது சப்போர்ட் லெவல்ஸ் இருந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்டோட லெவல்ஸ்க்கு மேலே வந்து ப்ரீமியம் போயிட்டு ட்ராப் ஆயிருக்காங்க அப்படிங்க பார்க்கணும். நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்க பார்த்தா இந்த லெவல்ஸ் வந்து 226 தான் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிலோ வந்து புட்டோட ப்ரீமியம் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து காலோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து அப்புக்கு உண்டான டைரக்ஷன் இருக்கு. அதுல ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அப் டைரக்ஷன் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து ஓவரால் பார்த்தோன்னா மார்க்கெட்டு சைடு வைஸ்லேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ப்ரீமியம் டிகேங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தா நமக்கு வந்து எந்த மாதிரி லெவல்ஸ்ல வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு தான் வந்து டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிடென்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆனால் காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இருக்காங்களான்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டு சப்போர்ட்டர் டிஸ்டன்ஸ் கிட்ட ஏதாவது ப்ரீமியம் வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை பேஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 196 இருக்கு. இந்த லெவல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு காலுக்கும் பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இந்த லெவல்ஸ்ல வந்து மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது டைரக்ஷன் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வச்சு டைரக்ஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிட்ட வந்து புட்டோட ப்ரீமியம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் தான் சப்போர்ட்டாக இருக்கு. நமக்கு பாருங்க கரெக்டாக வந்து இந்த லெவல்ஸ் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்கிற புட்டோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நான் கீழே பாட்டத்துக்கு அலோவ் பண்ணவே இல்லை பாருங்க. கரெக்டாக வந்து இந்த இடத்துல லெவல்ஸ் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் போகும்போது பாருங்க இங்கேயே வருங்க நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் போயிருக்கு. இந்த லெவல்ஸ் போகுது நம்ம பாரு ப்ரீமியம் லெவல்ஸ்ல எந்த மாதிரி வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது பாருங்க லெவல்ஸ் எப்படி வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டிகே ஏதோ சைடில் வந்து ஜாஸ்தியா வந்து டிகே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ப்ரீமியம்ல அந்த காலன் புட்ல வந்து டிகே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு வந்து டைரக்ஷன் பார்க்கணும் ஒரு டவுனுக்கு உண்டான டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி காட்டுது. நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் பாருங்க அப்படியே ஒரு சப்போர்ட்லயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். சப்போர்ட்டுக்கு அப்போ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் விட்டு பிலோ வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ல வந்து ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டவுனுக்கு உண்டான ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒரு பேஸ் லோலயே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சப்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்ப வந்து ஷார்ட் கவர் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போனோம்னு செல்லப் நடக்கக்கூடியதாகவும் நடந்துட்டு இந்த திரும்ப பார்த்தீங்கன்னா இதே லெவல்ஸ் வந்து டிராவல் பண்ணிட்டாங்க. இதையே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து பை பண்ணணும் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து அடிஷனல் வச்சு நமக்கு வந்து இந்த இடத்த வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம். இவங்களை வந்து யார் வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இந்த 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 மீட்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணிட்டு இந்த 273 லெவலில் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு காலோட ப்ரீமியம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்து பிலோ போறதுக்கு அபோவ் போறதுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த புட்டோட ப்ரீமியம் அலோவ் பண்ணாத இருக்கக்கூடிய விஷயத்தையே நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து எது சைடில் இருக்கு, அதாவது புட் சைடில் தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓரளவு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ஷன் அப்படிங்கும்போது இந்த ஓப்பனிங் க்ளோசிங் பேஸ் பண்ணி ப்ளோ வந்து ஓப்பன் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போன ட்ரை பண்ண விரும்பாதனாலதான் மேல இருக்கக்கூடிய விரும்பாதனாலதான் அங்க ஒரு சப்ளை கிரியேட் ஆனதும் மார்க்கெட் அங்கிருந்து கீழே வந்துருக்கு. அப்படிங்கும்போது இவங்க வந்து போக ட்ரை பண்றாங்க அப்படின்னு வந்து அவங்க அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்த நமக்கு வந்து ஒரு புட்டோட ப்ரீமியம் வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது புட்டோட ப்ரீமியம் வந்து செல்லப்பு ஜாஸ்தியாக நடந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து அப்புக்கு உண்டானதை ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னா புட் செல்லர் வந்து மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கால் செல்லர் விட மாட்டாங்க அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்படிங்கும்போது கால் செல்லருக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கால் செல்லரோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கால் செல்லருக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு அவங்களுக்கு வந்து
ஒரு ப்ராஃபிட்டலா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிலருக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் அப்பானா மட்டும்தான் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து டிசிஷன் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது எந்த இடத்துல வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல்ஸ்ல வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அலோவ் பண்ணணும், கால் சிலர் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்த வந்து மீட் பண்ணலாம், இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்கன்னா மேல ஒரு கால் சிலர் வந்து அலோவ் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து கால் செல்லரோட ப்ரீமியம் வந்து இங்க வந்து செல்லப் நடந்தா மட்டும்தான் இது வந்து நமக்கு வந்து புட்டோட ப்ரீமியம் அடுத்த லெவல்ஸ் நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். நமக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா வந்து இதுல பார்க்கும்போது பார்த்தோன்னா ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமா வந்து ஒரு பிரேக் அவுட் என்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா வந்து இதுக்கு மேல வந்து யாராவது ரியாக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து எடுத்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த மிட் பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் ஆகல. இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து இந்த சப்போர்ட் இருந்து பிலோ வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து பிலோ வச்சு ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த லெவல்ஸ் கூட ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இப்போ 194 அப்படிங்கிற போது பார்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் பக்கமா வரும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் பண்றது சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற டைரக்ஷன் பேஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்துக்காக வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் தான் ஆகும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். அது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து எந்த டைரக்ஷன் இருக்கோ 2 மணிக்கு மேலே அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தோன்னா இந்த சப்போர்ட் இருக்காங்களா இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து மெயினாக வந்து 2 மணிக்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க வந்து நமக்கு வந்து 1 ஹவரா பார்த்தீங்கன்னா அடுத்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்த வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டம் இல்லைனாலும் ஒரு டைரக்ஷனுக்கு வந்து நேக்கட்டா வந்து மூவ் பண்றக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த லெவல்ஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து 2 மணிக்கு மேலே மூவ் பண்ணி அவங்க வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க, க்ளோசிங் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ஒரே டைரக்ஷனா இருக்கும். அந்த டைரக்ஷன் வந்து கரெக்டா பிளான் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். எல்லாமே வந்து ப்ரீமியம் லெவல்ஸ் பேஸ் பண்ணி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து பிரீமியம் லெவல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது டிகேங்கிற விஷயம் காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு ஸ்ட்ரைக் வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து அலோவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் இங்க இருக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற ஏதாவது ஸ்ட்ரைக் வந்து மீட் பண்ணுவாங்க, அவங்க அலோவ் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து கால் சிலர் அலோவ் பண்ணா மட்டும்தான் வந்து இது புட்டோட பிரீமியம் வந்து மேல அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு வந்து பாருங்க கரெக்டா வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம், நமக்கு வந்து இங்க இருந்து எடுத்திருந்தோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பாருங்க ஸ்பாட் சார்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபால் கொடுத்தாங்க. ஃபால் கொடுத்தான்னு பார்த்தா நமக்கு வந்து இங்க வந்து பாருங்க இந்த லெவல்ஸ்லயே வந்து ட்ராப் பண்ணி ட்ரை அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து நியூ லெவல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அந்த இடத்த சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இங்க ட்ராப் பண்றாங்க, செல் அப் பண்றாங்க, திரும்ப வந்து இந்த லெவல்ஸ் வந்து கவர் பண்றாங்க. அப்படிங்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ் வரும்போது நமக்கு வந்து ஒரு பையிங் உண்டான விஷயத்த வந்து இன்டிக்கு வந்து பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபால் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்து எதனால வந்து ஃபால் ஆகுறாங்க, அவங்க யாரை வந்து அலோவ் பண்ணணும் நமக்கு வந்து பார்க்கலாம். 24,700 வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து காலோட பிரீமியம் 24,700 இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காலோட பிரீமியம் 282 ரூபா 282 ரூபா காலோட பிரீமியம் இருக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புட் சைடுங்கிற ஒரு பிரீமியம் வந்து அலோவ் பண்ணணும். 24,700 புட்டு கூட வந்து நமக்கு புட்டு வந்து 24,700 அப்படிங்கும்போது காலோட பிரீமியம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து அலோவ் பண்ணணும் 500 ஸ்ட்ரைக் ஒரு 500 ஒரு புட்டு கூட நமக்கு வந்து கால் கூட எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அவங்க எந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் வச்சு கூட நமக்கு வந்து காலோட பிரீமியம் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, மீட் பண்ணி அலோவ் பண்ணிக்கிறாங்க மேலே போறதுக்கு. அப்படிங்கும்போது இங்க யாராவது ட்ராப் பண்ணிக்கிறாங்க, யாரை ட்ராப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு வந்து காலோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்க வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவல்ஸ்ல வந்து எந்த மாதிரி வந்து யாரும் அலோவ் பண்ணாதான் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து எல்லாமே ட்ரேட் பண்றதுல பிரீமியம் தான் ட்ரேட் பண்றோம். ஸ்பாட் சார்ட்டுங்கிறது
காட்டிலும் பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ப்ரீமியத்தோட டோட்டலோட ப்ரீமியத்தோட டைரக்ஷனோட லெவல்ஸ் தான் சொல்லணும். நமக்கு வந்து செப்பரேட்டா ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது பேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எந்த டைரக்ஷன் மூவ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே மீட்டிங் பாயிண்ட் பேஸ்டா வந்து யூஸ் பண்ணுங்க. எல்லாமே வந்து இந்த நிலத்துக்கு பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா இங்க வந்து ஒரு சப்போர்ட் பிலோ வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து வந்தீங்க என்ன இங்க செல்லப் நடந்து இங்க ஒரு டெஸ்டிங் கூட போயிட்டு வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம், அதான் டவுன் ஃபால் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து சாதாரணமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு 9 மினிட்ஸ்ல க்ளோசிங் ஸ்ட்ராங்கா வந்து மேல இருக்காங்களா அப்படின்னா வந்து அடுத்த லெவல்ஸ்க்கு மூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.